I am Dr. S. N. Narasingan, Vice President of the World Hypertension League. எதுக்கு வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் லீக் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க? வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் லீக்ன்றது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அதுக்கு கீழே நியர்லி 100 சொசைட்டிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில். 100 சொசைட்டிஸ்னு அண்டர் இட்ஸ் பேனர் பீப்புள் ஆர் ஆப்ரேட்டிங். இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் லீக். அங்கே அதனுடைய கோரிக்கைகள் அதனுடைய விஷயங்கள் என்னென்னா, பிளட் ப்ரெஷர் ஈஸியாக சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், வந்ததுக்கப்புறம் என்ன எப்படிலாம் அதை குறைக்க முடியும், அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும். அதே சமயத்தில் வந்து இந்த நாலேஜ் வந்து எல்லா இடத்துக்கும் போகணுன்றதுக்காக இந்த 100 சொசைட்டிஸுக்கும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பரவ வைக்கிறாங்க. ஏன் பிளட் ப்ரெஷரை பற்றி யோசனை பண்ணி பேசணும் எவ்வளோ அளவுக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். உலகத்தில் இப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது 31% பீப்புளில் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அந்த 31% வந்து ரொம்ப அதிகமானது. சரி, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கு பார்த்து அதே 31% இந்தியாவிலே இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே நீங்கள் பார்க்கும்போது 4ல் ஒருத்தருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. பிளட் ப்ரெஷர் அதிகமாக உங்களுக்கு உறுப்புகள் பாதிக்கும். பிளட் ப்ரெஷருடைய எஃபெக்ட்னால ஸ்ட்ரோக் வரலாம், பிளட் ப்ரெஷருடைய எஃபெக்ட்னால ஹார்ட்டில் அட்டாக் வரலாம், கிட்னியில் ஃபெயிலியர் வரலாம், ரத்த குழாயில் அடைப்பு வந்துடலாம். ஹார்ட்டில் திடீர்னு அட்டாக் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு ரத்த குழாயில் விரிஞ்சிரும் உடஞ்சிரும் உள்ளே. அது வந்து ஒரு டிசெக்ஷன் சொல்லுவோம். உடனே அர்ஜென்ட்டாக பார்த்தாகணும், இல்லைன்னா இறந்துருவார் பேஷண்ட். அப்படி இல்லைன்னா இருதய துடிப்புலாம் மாறி மாறி அடிக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ப்ராப்ளம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் குறைக்கணும், இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிளட் ப்ரெஷர் குறைக்கணும். பிளட் ப்ரெஷர்னால் என்னன்னு ஜனங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நார்மல் பிளட் ப்ரெஷர்னு நிறைய பேருக்கு தெரியாது. 120, 80 தான் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு நார்மல் பிளட் ப்ரெஷர். ஒத்துக்கிட்டுன்றது இல்லை, அதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண பிளட் ப்ரெஷர். ஸோ அதுக்கு மேலே போகும்போது 120 139 வரைக்கும் போகுது. இது வந்து 80 89 வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது அர்த்தம். அந்த ரேஞ்சை வந்து ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி. அதெல்லாம் இப்போ அந்த டெர்மினாலஜி இல்லை, பட் அதை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் டாக்டர்ஸ் இல்லை மற்றவங்க நான் மெடிக்கல் பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னால் 120 139, 80 89 அந்த மாதிரி ரேஞ்சில் மேலே போயிட்டு இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அறிவுரைகளை கேட்கணும். சரி, எதுக்காக பிளட் ப்ரெஷருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பிளட் ப்ரெஷருக்கும் வாழ்க்கை நெறிமுறைகளுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. லைஃப் ஸ்டைலுக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஒன்று வந்து டயட்டு, அதிகமான கொழுப்புச்சத்து உணவுகளை சாப்பிட்றது, அதிகமாக கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றது, டைம்லி ஃபுட் இல்லை ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது, வெயிட்டை குறைக்காமல் இருக்குது ஒபேசிட்டி. செகண்ட் வந்து சால்ட் கன்சப்ஷன். சால்ட் வந்து நம்ம சாதாரணமாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து 12 கிராம்ஸுக்கு சாப்பிட்றாங்க சால்ட்டு. ஒன்லி நம்ம ரெக்கமெண்டட் டோஸு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO கொடுக்குற டோஸ் வந்து 5 கிராமுக்கு கீழே தான் சாப்பிடணும். இது எல்லாருக்கும் போய் சேரணும். யாருக்கு வீட்டில் சமைக்கிறவங்க அம்மா தான் சமைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியணும் 5 கிராம் உப்புக்கு மேலே சாப்பிடக்கூடாது, நம்ம பையன் நம்ம வீட்டில் கணவர் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்கன்னா அதுலேயும் உப்பு இருக்குது. அந்த உப்பு மறந்துடுறாங்க. இவங்க சாத்தில் வேறு உப்பு போட்டு வடிக்கிறாங்க. மறுபடியும் இதை எடுத்த உடனே மறுபடியும் கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் கேட்டால் சூப்பில் உப்பு போட்டுக்கிறாங்க. ஊறுகாய் வச்சு சாப்பிட்றாங்க, அப்பளம் சாப்பிட்றாங்க, பப்படம் சாப்பிட்றாங்க, டின்டு ஃபுட்டு சாப்பிட்றாங்க, சேச்சுரேட்டட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றாங்க. இப்படிலாம் சாப்பிடும்போது தான் பிளட் ப்ரெஷருடைய லெவல் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சாக்கா பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே இல்லை சார் நடக்கிறதுக்கு. நேற்றே ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. டாக்டர்ஸ் மீட்டிங்கில் நான் கேட்கும்போது எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஒரு 30% பேர் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். டாக்டர் வந்து என்னால் ப்ளேம் பண்ண முடியல. காரணம் என்ன, எல்லா டைம்லையும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் அவங்க போகிற டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு இல்லை, அக்செப்ட் பண்ண முடியல எங்களாலேயே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப டைமே இருக்காது. காலையில் 7 மணிக்கான நைட்டு 10 மணிக்கு வர்றாரு வீட்டுக்கு. ஸோ அவருக்கு டைமே இல்லை நடக்கிறதுக்கு. அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் வாரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் எப்போ இருக்கோ அப்போது போய் கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க, வெயிட்டை குறையத்துக்கான முயற்சிகள் பாடுங்க, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. யார் ஸ்மோக்கர்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பிபி ஏறாமல் தடுக்க முடியும். ஆல்கஹால் கன்சப்ஷன் வந்து இப்போது டெய்லி சாப்பிட்றாங்க ஆல்கஹாலு அப்படின்னு சொன்னால் பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகும். பிளட் ப்ரெஷருக்கான மாத்திரை உங்கள் டாக்டர் எழுதினா கூட பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வராது. காரணம் உங்களுடைய ஸ்டிமுலேட்டிங் பிளட் ப்ரெஷர் இஸ் ஆல்கஹால். அதை நிறுத்தினா தான் பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ சால்ட் கன்சம்ஷன் குறைக்கணும், ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும், ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும், டயட்டை மாடிஃபிகேஷன் இருக்கணும், சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ். எப்போ பாரு டென்ஷன், டாக்டர் வீட்டில் போனால் டென்ஷன், ஒய்ஃப் வீட்டு போனால் டென்ஷன்,
ஆஃபீஸில் போனால் டென்ஷன், மேனேஜர் திட்டுறாரு, மேலே போன்றாரு, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நைட் டியூட்டிலாம் பண்ணுறேன், யூஎஸ்க்காக ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ பண்ணி கூட எனக்கு முடியல, எப்போ பாரு டென்ஷனாக இருக்குது டாக்டர். பிபி இருக்குமா பாருங்கன்னு பார்த்தா பிபி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருக்கும். அந்த டென்ஷன்லாம் எப்படி குறைக்கணும்னா அவரோடைய எஃபெக்டே ப்ளஸ் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கேட்டுக்கணும். இல்லை டாக்டர் சைக்காட்ரிஸ்ட்கிட்ட கவுன்சிலிங் அமிச்சா, சைக்காலஜிஸ்ட்டை கவுன்சிலிங் அமிச்சா அவங்க சொல்லுவாங்க எப்படி பார்க்கணும். கடைசியில் நம்ம என்னென்ன போராடுறோமோ, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணலாம், அடுத்த ஹவரில் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் எனக்கு வேறு மாதிரி அப்ரோச், இவருக்கு வேறு மாதிரி அப்ரோச், அவருக்கு வேறு மாதிரி அப்ரோச். ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைமை பொறுத்து தான் வந்து சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் வெரி ஆகும். பெரிய விஷயத்தை கூட சின்னதாக எடுத்துகிட்டே போகிறவங்க இருக்காங்க, சின்ன விஷயத்தை பெருசாக்குறவங்களும் இருக்காங்க. மனசனுடைய உளைச்சல்னால மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கணும். மன உளைச்சல் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீங்கள் வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி மாற்றி பண்ணணும். இது தேவைப்பட்ட சைக்காட்ரிஸ்டோட ஒப்பீனியனே வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க. வீட்டில் யாராவது ரொம்ப நேசிச்சவங்களை இறந்துட்டு இருப்பாங்க, அன்னிலேருந்து டிப்ரெஷன் இருப்பாங்க. அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாரு, அவர் தான் சப்போர்ட் ஃபேமிலிக்கு, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், இப்படி டிப்ரெஷன் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா பிபி ஏறிடும். சைக்காட்ரிக் ட்ரக் நிறைய சாப்பிடுவாங்க, பிபி ஏறிட்டு இருக்கும். கால் வலி, முட்டி வலி நிறைய பேருக்கு இப்போல்லாம் ஒரு 40 வயசுலேயே முட்டியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, நீ டிரான்ஸ்பிளான்ட். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் நடக்க முடியாது, கால் எப்படி நடக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சிஐடி ஒரு ட்ரக் இருக்குது, ஒரு மாத்திரைகளை அடிக்கடி சாப்பிட்டே இருக்கும். கால் வலி மாத்திரைகளை அப்படி சாப்பிடும்போது பிபி ஏறும். ஆல்கஹால் சாப்பிடும்போது ஏறும் மாதிரி அந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது பிபி ஏறும். ஸோ இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி அமைச்சாவே பிபி வராமல் தடுக்கலாம். வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி அமைச்சாவே பிபியினுடைய காம்ப்ளிகேஷனை தடுக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் டேன்னு ஒன்று வருது, 17th மே. நேற்று நாங்கள் அந்த 17th மே அப்சர்வ் பண்ணோம். அதில் என்ன விஷயம்னா, மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் அக்யூரேட்லி. பிளட் ப்ரெஷர் பார்க்குறது வந்து இப்போ இங்கே பார்த்தாங்கன்னா அவசரமாக கூட்டமாக பார்க்கும்போது 3 தடவை பிபி எடுக்கிறாங்க, 1 விட்டுறாங்க, 2வது ரீடிங்கும் 3வது ரீடிங்கும் ஆவரேஜ் எடுத்து சொல்கிறாங்க. அந்த ரீடிங் தான் அந்த பிளட் ப்ரெஷர் அந்த டைமில் அவருக்கு இருக்குது. பிளட் ப்ரெஷர் வெறிட்டே இருக்கும். இன்றைக்கி காத்தால நம்ம இன்றைக்கி தானே கேம்ப் நடத்துகிறாங்க, 130-80 சொன்னாங்க. இன்றைக்கி சாயங்காலம் டாக்டர் நீங்கள் 160-90 சொல்கிறீங்களே, என்ன டாக்டர் இது அப்படின்னு கேட்டால், ஆமாம் மாறும், மினிட் டு மினிட், ஹவர் டு ஹவர், மார்னிங் ஈவினிங் நைட்டில் குறையணும். எல்லாருக்கும் பிபி குறையாமல் ஏறிந்துன்னா அதனால ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இட் இஸ் எ வேரியபிள் திங். அதை வச்சு நீங்கள் அந்த டாக்டர் தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம கேம்பில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பிபி வேறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிபி வேரியபிலிட்டி அக்செப்டட் ஒன். இதெல்லாம் நீங்கள் வெளி மற்றவங்களுக்கு தெரியணும். நம்ம பப்ளிக் இதெல்லாம் தெரியும் போது தான் டாக்டர்கிட்ட போகும். ஒவ்வொரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகும்போது ஜுரத்துக்காக தானே போகணும்னு சொல்லிட்டு பிபிஎம் பார்க்கணும். டாக்டர் ஜுரத்துக்கு பார்த்து மாத்திரை கொடுங்க, ஊசியை போடுங்க, அப்படி கிடையாது. பிபி பார்க்கணும். டாக்டர் பிபி எல்லா கண்டிஷனும், எந்த வியாதிக்கு உள்ளே போய் டாக்டர் ரூமில் என்ட்ரு ஆகிறீங்களோ அப்போ பிபி பார்க்கணும். கூட போகிறவங்கள கூட ஒருத்தர பிபி செக் பண்ணிக்காங்க, அதுவும் நல்லது. ஃப்ரீயாகவே போய் செக் பண்ணிக்கலாம். ஃபார்மசியில் போய் பார்க்குறீங்க, பிபி செக் பண்ணிக்காங்க, வேணும்னு சொல்லலை. ஏர்போர்ட்டில் பார்த்து பிபி செக் பண்ணுறீங்க, செக் பண்ணிங்க, வேணாம் இல்லை. சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒன்று வைக்கிறோம், ஓகே, நல்லது. அந்த மாதிரி ஸ்க்ரீனிங், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்க்ரீனிங் பேர் இது. எப்போல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போல்லாம் போட்டால் இந்த 31% இருக்குல்ல, அது 40% கூட உலகத்தில் நம்ம இந்தியாவில் என்னென்ன ஆக போதோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லுவோம். சார் வந்து டாக்டர் வசந்த் குமார், பிரசிடென்ட்டு, இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர்டென்ஷன் போட்டிருக்க போர்டில். இப்போ அவர் பிரசிடென்ட்டு. சார் வந்து ஃப்ரம் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு. ஈ கேன் டாக் இன் தெலுங்கு as well as in English. He is very fluent in English and you can also ask him some questions in Telugu. First of all, I want to thank all our friends from media taking your time out on Sunday, because you are very important to spread this message to all our people, all over the country, Tamil Nadu and everywhere. The whole idea is, as Dr. Narsingham, who is a world authority on hypertension now, we are proud of him. And he was the first Indian who has become the Vice President of World Hypertension League. So having said that, it's very simple. When we are talking so much, actually people may start thinking that these doctors are scaring us. Normally they say that. It is not so. The whole idea is high blood pressure along with diabetes is so much frequent all over India. Almost 30% as sir said. And it is not only urban, even rural area. It is not only rich, even the poor people. You see people having high blood pressure, everybody, people walking on the road, drivers, everybody, small shopkeepers. How many of them are checking actually? Because they say that we are not checking because we have no symptoms. So first important thing is hypertension will not have any symptoms. Somebody walks into
one of our rooms, 200 by 110. He said, no, sir, I don't have blood pressure, I have no symptoms. But the problem is, if that is not treated, this man is developing a stroke or a heart attack or a kidney problem. All these three are very common. You are seeing patients in the major hospitals. These are the people who go there because they are not controlled. They don't know that they have. So finally, everybody should check the BP after the age of 30, at least 2 times in a year. When somebody has blood pressure, check more often, take the medicine. Medicines are not actually expensive. Everybody's, people have some negative feeling that doctors will write too many medicines. Why should I go? That is a wrong concept. You go to any doctor of your choice, get your BP checked up, take some medicine so that you are going to live longer and also healthy life. So whatever the advanced countries preach, we may not be able to do everything. Our doctors also may not be able to do everything. Suppose we are talking about 24 hours blood pressure monitoring. How many of our Indians can do it? Not even 1%. Okay, we check the BP. It can be checked at home. The meters are not very expensive. Doctors, we are telling doctors. Yesterday, Dr. Narsingan gave a talk. He told that Tamil Nadu, every doctor have to check the blood pressure. You may come with fever, but I have to check his BP. Maybe he's having BP. So finally, prevention is important, as you said. Habits are important. Lifestyle has changed. People are overweight. People are smoking, taking alcohol. Most important is the salt that they try to tell us. Salt consumption is more amongst Indians, especially South Indians, because we eat more pickle. We eat food outside has more salt in that. Refined salt we are using. So we have to reduce the salt. Please remember, let us teach our children now itself not to eat so much of salt, because we are going to see more hypertension now in future if we don't take action now. So I am actually worried about the younger population also. What will happen to them? Somebody develops high blood pressure at the age of 30. What will happen to him? How long will he live? He has got at least now the uh, average lifespan is more than 70 in India. So he's got another 40 years of active life. To make that happen, they have to check the BP. Younger people, whoever you're a software guy or a bus driver, please check the BP, take the medicines required, live longer, live happily. That is the whole aim that today we are talking to you. And thank you for giving your time for us. பாப்புலேஷன் லெவலில் போய் பேசி பண்ணணும்னு சொன்னால் எல்லா டாக்டராலையும் முடியாது. என்னால் என்னுடைய கிளினிக்கு பக்கத்தில் வீடு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணி அப்போ ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இவராலையும் அதான் பண்ண முடியும், இவராலும் அதையும் பண்ண முடியும். அசோசியேஷன் மீடியா பண்ணால் இவ்வளோ பேர் வருவாங்க, கூப்பிட்டு பேசுவோம். அது எப்போ நடக்கும்? ஒன்ஸ் ஏ இயர் நடக்கும், ஒன்ஸ் இன் 6 months நடக்கும். இது போதுமா? போதாது. சாதாரண மனிதனுக்கு பணம் கிடையாது வாங்குறதுக்கு, மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அதே சமயத்தில் டயட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும். ஆனால் மாத்திரை வாங்க பைசா கிடையாது. இந்த வியாதி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வியாதி இருப்பாங்க, ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் தான் மாத்திரைகள், நிறைய கிடையாது. அதில் வச்சு ஈஸியாக மாத்திரையும் கொடுத்து கண்டிப்பாக கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். சேஃப் ட்ரக்ஸு, எஃபெக்டிவ் ட்ரக்ஸ் வருது. இதெல்லாம் கொடுத்து எழுதி டாக்டர் தர்றாங்க, 1 2 3 4 மாத்திரை தர்றாங்கன்னா பேஷண்ட்டுக்கு பேர்டன் ஆகிடும். சில பேர் சாப்பிட முடியாது, சில பேர் வாங்க முடியாது, வீட்டில் பிரச்சனை, ஃபேமிலியில் நிறைய செலவாயிட்டு இருக்கும், இதுக்கும் செலவு பண்ண முடியாது. அதுவும் வயசானா 65க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவருக்கு இந்த ஒன்றும் வாய்ஸே கிடையாது வீட்டில். ஸோ வாய்ஸே கிடையாது, அவருக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் போக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காரணம், யார் யாருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கோன்னு அங்கேயே போய் செக் பண்ணுறாங்க, சுகர் அங்கேயே செக் பண்ணுறாங்க. ஏற்கனவே சாப்பிட்றீங்களா, அந்த மாத்திரை கொடுங்க, இந்த மாத்திரை வச்சுங்க, இனிமேல் இதை சாப்பிடுங்க. அந்த மாத்திரைகளை அவங்க டோர் ஸ்டெப்பில் போய் கொடுக்குறாங்க. பிளட் ப்ரெஷருக்கு, சுகருக்கு அது கொடுக்கும்போது ஜனங்க ரொம்ப நல்லா கண்ட்ரோலையும் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி என்கிட்ட வரும்போது நான் என்கரேஜ் பண்ணுறேன், அவங்க கொடுத்தது அப்படியே சாப்பிடுங்க, நிறுத்தாதீங்க, ப்ரெஷர் ஏறக்குறைய கண்ட்ரோலில் வந்திருக்கேன், பயப்பட வேண்டியதில்லை சொல்லி. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, அந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா மற்ற ஸ்டேட் என்ன ஒரு கண்ட்ரி எல்லாரும் அது மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு அளவுக்கு நம்ம ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த முடியுன்றது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள்.
என்னுடைய பேர் டாக்டர் சந்திரசேகர். என்னுடைய பேர் டாக்டர் சந்திரசேகர். நான் வந்து வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே இன்னைக்கு வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நேற்று வந்து நாங்கள் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் பற்றிய ஒரு நாலேஜை வந்து பப்ளிக்கு கொண்டு போகிறதுக்கோசரம் இந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த அமைப்பு இருக்கிறதுனுடைய தமிழ்நாடு பிரான்ச் வந்து ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அமைப்பு தமிழ்நாடுல இருக்க அந்த இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அந்த அமைப்பினுடைய செக்ரட்டரி நான். ஸோ நேற்றுலேருந்து நான் செக்ரட்டரியாக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமைப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன்றது என்னென்னா, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுக்கு பரவலாக வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார்மலாக 120 கீழே 80ன்றது சாதாரணமாக இருக்கக்கூடிய பிபி. பட் இது வந்து இல்லாமல் வந்து நிறைய பேருங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம்ன்றது பரவலாக இருக்குது. அதுக்கு நிறைய பல காரணங்கள் உண்டு. உடல் பருமன் இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து நிறைய உப்பு சேர்ந்து நிறைய இது இருக்குது, எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டு எடுக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்ம பேலன்ஸ் பண்ணுறது இல்லை. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. பட் ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது யாரும் சொல்லிக் கொடுக்கல. சின்ன குழந்தையிலேருந்து படிப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து கடைசியில் வந்து பிபியாக வந்து உங்களுக்கு பிபி இருக்குன்னு எப்படி தெரிய வரும்? உங்களுக்கு பிபி இருக்குன்றது நிறைய டைம் வந்து பொதுவாக வந்து அவங்களுக்கு பிபி இருக்குன்ற அந்த உணர்வுன்றது இருக்காது. பிபி அதிகமாக இருக்கும்போது சில டைம் உடல் சோர்வு இருக்கலாம், தலை சுத்தல்ன்றது இருக்கலாம், ஒரு விதமான நடந்தோம்னா மூச்சு வாங்குறதுன்றது இருக்கலாம். சில டைம் வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது உறுப்புகள் பாதிக்கும்போது அந்த உறுப்புகள் சார்ந்து அந்த சிம்டம்ஸ்ன்றது ஒரு இது வரும். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அவங்களுக்கு சாதாரணமாக நான் வந்து மாஸ்டர் செக்கப்போ இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது நான் நல்லா தான் சார் இருக்கேன், பட் என்னுடைய பிபி வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த உயர் ரத்த அழுத்தம் பற்றிய அறிவுன்றது, அதாவது ஒரு நாலேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் நம்ம ஊரில் நிறைய இருக்குது. பட் டயபெட்டிஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் கேப் இதுன்றது நம்ம ஹைப்பர் டென்ஷனில் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு நாலேஜ் கேப் இருக்குது. 2-3 விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த பரவலாக நம்ம வந்து இந்த சின்ன குழந்தைங்க, அதாவது நம்ம ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு சில ஆய்வுக்கூறுகள் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35% வந்து, அதாவது 12 வயசுலேருந்து 18 வயசு வரையும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து உடல் பருமன்றது இருக்குது. இந்த உடல் பருமன் ப்ளஸ் அந்த ஏஜில் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, அவங்க சாப்பிட்ற உணவு முறைகள்னால அவங்களுக்கு வந்து பிபின்றது சின்ன வயசுலேயே வருது. அதாவது எந்த வயசுலன்னா 12லேருந்து 18 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, நம்ம ஊரில் யூஸ்ஃபுல்லாக பிபின்றது வந்து ஒரு நகர்ப்புறத்துலேயோ இல்லை ஒரு ஒரு செமி அர்பன் ஏரியாலேயோ இருக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருந்தது. இப்போது ஈவன் நகர்பகுதியிலேருந்து கிராம பகுதிகள்லையும் உங்களுக்கு இந்த பிபின்றது வந்து நிறைய பேருங்களுக்கு இருந்துட்டு வருது. அகெயின் நம்மளுக்கு நிறைய ஒரு சோஷியலைசேஷன் ப்ளஸ் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் பருமன், அகெயின் இந்த இது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால இந்த ரூரல் சைடும் அதிகமாகிட்டு வருது. ஸோ இந்த இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் சொல்லிட்டு தமிழ்நாடு சாப்டர் நேற்று தான் நம்ம வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே, அந்த உலக உயர் ரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய மெயின் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வந்து பிபியை வந்து மெஷர் பண்ணணும். நம்மளுடைய ஆய்வு கட்டுரைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து 3 வயசில் ஒரு தடவை வந்து பிபி செக் பண்ணணும், 9 வயசில் செக் பண்ணணும், 12 வயசில் செக் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களும் காலேஜ் போகும்போது பிபி ப்ளஸ் கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் நம்ம குழந்தைக்கெல்லாம் பிபி பார்க்குற பழக்கமே கிடையாது, பெரிய ஆளுங்களுக்கே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்க்ரீனிங், அதாவது இந்த ஒரு வியாதி வருதுன்னா அந்த நிறைய டைம் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, பிபி அதிகமாகி அவங்க ஒரு ஒரு உறுப்புகள் பாதிச்சு, ஹார்ட்டோ கிட்னியோ பாதிச்சு தான் நம்ம வந்து வர்ற அளவுக்கு பார்க்குறோம். எனக்கு ஒரு சிம்டமும் கிடையாது, நான் இதுவரையும் டாக்டரை பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் அந்த இதில். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எஜுகேஷன், அவங்க வந்து பிபி செக் பண்ணணும். அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த காலகட்டங்களில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவங்க வந்து பிபி செக் பண்ணணும். சப்போஸ் பிபி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதுக்கு வந்து தொடர் சிகிச்சைன்றது பண்ணணும். ஸோ இந்த தொடர் சிகிச்சைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தவங்களுக்கு ஒரு பிபி யாருக்கு வேணாலும் வரலாம், பட் அந்த பிபினால் நம்மளுடைய உடல் உறுப்புகள் பாதிக்காமல், முக்கியமாக மூளை, இருதயம், சிறுநீரகம் அது மாதிரியான உறுப்புகள் பாதிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா,
இந்த மாத்திரைகளை டாக்டரோட அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து எடுக்கணும். ஸோ இது வந்து அகெயின் நம்மளுக்கு கிடையாது. நம்ம பிபி இருக்குன்னு சொல்லி மாத்திரை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கம்மியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டே அவங்களே கம்மி பண்ணிடுவாங்க, இல்லை நிறுத்திடுவாங்க. ஸோ இதுதான் பரவலாக நடந்துட்டு வர விஷயம். இந்த தொடர் சிகிச்சைன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நம்ம உள்ளே இருக்க உறுப்புகளை காப்பாற்றணும்னா இந்த தொடர் சிகிச்சைன்றது ரெண்டாவது வந்து இம்பார்ட்டன்ட். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிபின்றது வராமல் ஒருத்தவங்க வந்து பாதுகாக்கலாமா? தி ஆன்சர் இஸ் எஸ். ஒருத்தங்க சரியான உடல் அளவு, சரியான முறையில் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலர் எக்ஸசைஸ் அண்டு குட் ஸ்லீப். அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 7லேருந்து 8 மணி நேரம் அவங்களுடைய ஸ்லீப் இருக்கணும். சுகர் நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். கொழுப்பு சம்மந்தமான பொருட்களை வந்து அதிகம் எடுக்காமல் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்க அந்த கொழுப்பினுடைய அளவை நார்மலாக வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்க பண்ணி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிபி வர்றதுன்றத ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இல்லைன்னா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க பிபி அவங்களுக்கு வராமல் அவங்க வந்து பாதுகாத்துக்கலாம். இது ஒரு சிம்பிளான விஷயம்தான். இது நான் இப்போ சொல்கிறதுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும் இல்லை நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் நெறிப்படுத்தி கொஞ்சம் டிசிப்ளினாக நம்ம கொண்டு வந்ததுனாலே இந்த பிபின்றது வராமையும் பார்த்துக்கலாம். வந்தவங்க அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன் வராமையும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹைப்பர் டென்ஷனுக்கு தெரிய வந்து அதன் மூலமாக நம்ம ஆரம்பிச்சது தான் இந்த தமிழ்நாடு சாப்டர். ஸோ இந்த தமிழ்நாடு சாப்டர் வந்து இப்போது நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து நாங்கள் வுட் லைக் டு டேக் இட் டு தி பப்ளிக். ஸோ பப்ளிக்ன்றது வந்து ஸ்கூல்ஸு. எங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸில் வந்து யாரும் ஸ்க்ரீன் பண்ணுறதில்ல. யூ ஆர் கோயிங் டு டூ தி ஸ்க்ரீனிங் ஃபார் பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். அதுவும் சரியான முறையில் எப்படி எடுக்கணுன்றது சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எங்களுக்கு கிடைக்கிற டொனேஷன்ஸ் வச்சு we would like to give free BP apparatus to schools so that ஒவ்வொருத்தவங்களும் எங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 32 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏரியா ஒன்று கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்களுக்கும். ஸோ அவங்கள சார்ந்து இருக்க ஸ்கூல்ஸ் அண்டு போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்டு முக்கியமான அரசு அலுவலகங்களில் அவங்க போயிட்டு அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணி அந்த யாருக்கு இந்த பிபி இருக்க மாதிரி வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு பிபி அப்பார்ட்டஸும் டொனேட் பண்ணுறோம், இல்லை அந்த நிறுவனத்துக்கு டொனேட் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயமும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம்.